നമസ്കാരം സുഹൃത്തുക്കളെ, മലയാളി കർഷകൻ യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് സ്വാഗതം. ഇന്ന് നമ്മൾ വീഡിയോ ചെയ്യാൻ പോകുന്നത് DJ ഫാംസ്, ബാംഗ്ലൂർ ആസ്ഥാനമായി പ്രവർത്തിക്കുന്ന DJ ഫാംസിൻ്റെ ആമ്പൂരടുത്തുള്ള റെഡ്ഡിമാങ്കൊപ്പത്തുള്ള ഫാമിലാണ് നമ്മളിന്ന് വീഡിയോ എടുക്കാൻ പോകുന്നത്. അപ്പോൾ മലയാളി കർഷകൻ യൂട്യൂബ് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാത്ത എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, ബെല്ലൈക്കൺ അമർത്തുക. DJ ഫാംസ് സ്വകാര്യമേൽ പ്രവർത്തിക്കുന്ന കോക്കനട്ട് റിസർച്ച് ആൻഡ് ഡെവലപ്മെൻറ്റ് കമ്പനിയാണ്. ഇവർ മലേഷ്യയിലെ യെല്ലോ ഡാർഫും പിന്നെ അന്തമാനിലെ ലോക്കൽ ബ്രീഡും തമ്മിൽ കൂട്ടി യോജിപ്പിച്ചിട്ട്, അതായത് ക്രോസ് ചെയ്തിട്ട് ഒരു പുതിയ പ്രൊഡക്റ്റ് അവരുണ്ടാക്കുകയാണ് ചെയ്തിട്ടുള്ളത്. അതിൻ്റെ പേരാണ് DJ സമ്പൂർണ്ണ. ഒരു തയ്യന് 500 രൂപയാണ് അവർ ഈടാക്കുന്നത്. ഒരു വർഷത്തിൽ ഒരു തെങ്ങിൽ നിന്നും 250 മുതൽ 400 വരെ തേങ്ങ ലഭിക്കുന്നതാണ് അവർ അവകാശപ്പെടുന്നത്. അപ്പോൾ അതിൻ്റെ വിശേഷങ്ങളാണ് ഇന്ന് നമ്മളിവിടെ പങ്കുവെക്കുന്നത്. மெச்சூரேஷன் ஆனோடனே டைமிங் பார்த்து அதை என்ன செய்வோம்னா நாங்கள் டெக்னிக்கல் வச்சு மேலே ஏறி நாங்களே ஓப்பன் பண்ணி அதோடைய மேல் ஃப்ளவர் இருக்கும் ஆண்பூ. அந்த ஆண்பூவை நாங்கள் என்ன செய்வோம்னா நாங்களே ரிமூவ் பண்ணிடுவோம், கத்தி வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு வேறு அந்தமான் சைட்லேருந்து ரிசர்ச் பண்ணி நல்ல தரமான மரத்துலேருந்து ஆண்பூவை செலக்ட் பண்ணி அதை பொடி பண்ணி எங்களுக்கு லேபிளை வச்சு ரிசர்ச் பண்ணி பொடி கொடுப்பாங்க. அந்த மகரந்தத்தூளை கொண்டு வந்து இந்த நாங்கள் ஓப்பன் பண்ண அந்த குறும்பையில் அந்த இனப்பெருக்கு நிறைவேறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எறும்பு வைக்கிறது பார்த்தீங்களா, ஆண்ட்டு ஹனிபி இதெல்லாம் வந்து அந்த தேன் ஹனி அந்த ஸ்டிக்மா அடியில் இருக்கிற லோவர் சைடில் இருக்கிற ஸ்டிக்மாவில் ஹனி ரிமூவ் ஆகும், வெளியாகும் போது இதெல்லாம் போய் அந்த தேனை சாப்பிடும் போது இப்படி மெச்சூரேஷன் ஸ்டேஜ் ஆரம்பமாயிடுச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த பொடி எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்டிக்மா ஓப்பன் ஆகியிருக்கும் போது அந்த இடத்துல காலையில் மார்னிங் டைமிங்கில் அந்த பொடியை வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸில் டச் பண்ணுவோம், டெக்னிக்கல் மேலே ஏறி பண்ணுவாங்க. இப்படி எவ்ரி டைம் செய்யணும், எவ்ரிடே செஞ்சு ஒரு எப்படின்னா இது இந்த பாலினேஷன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒரு டாட் உருவாகும். இந்த உருவாயிருக்கு பார்த்தீங்களா அடியில் அந்த கருப்பு மாதிரி அந்த இடத்துல ஒன்று வரும். அது ஒரு சில மரத்தில் 7 நாளில் வரும், ஒரு சில மரத்தில் 10 நாளில் வரும். அந்த புள்ளி வந்துருச்சு அப்படின்னா அந்த மரத்தில் அந்த காய்க்கு பாலினேஷன் முடிஞ்சிச்சு, அதுக்கு பக்கமே போகவில்லை. ஒரு வருஷம் கழிச்சு அந்த காய் காஞ்சா பிறகு பழுத்தா பிறகு அந்த காயை எடுத்து நாங்கள் பதியம் போடுவோம். அந்த ஒரு கொலையில் எத்தனை இருக்கும் இதில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது. இப்போ ஒரு 15 பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஆனால் சில இது வந்து ட்ராப் ஆனது போக எவ்வளோ இருக்கோ அதை நாங்கள் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி அதை அப்படி பதியம் போடுவோம். ப்ளஸ்ஸு ஒரு நட்ஸு இப்போ ஓப்பன் வந்துருச்சுங்களா, டேட் ஆஃப் பர்த்தை முடிஞ்ச பின்னாடிக்கு நெக்ஸ்ட்டு 120 டேஸ் கழித்து திருப்பும் ஒரு செட்டிங்ஸ் எடுப்போம். எப்படின்னாக்கா 120 டேஸ் எத்தனை பட்டன்ஸ் இருக்குது ஓப்பன் பண்ணும்போது இவ்வளோ இருந்திருக்கு, 120 நாள் கழித்து ஒரு கவுண்டிங் எடுப்பாங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அப்போம்போது எவ்வளோ நிற்குதோ அதில் சில இது உந்துது, அதாவது ட்ராப் ஆனது போக மிச்சம் இருக்கும். அது மிச்சம் இருக்கிறத வந்து கவுண்டிங் பண்ணி ஹார்வெஸ்ட் எங்களுக்கு பட்ஜெட் கொடுப்பாங்க, மாதத்துக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதன் பிரகாரம் நாங்கள் என்ன செய்யணும்னா ஹார்வெஸ்ட்டு அது எங்களுடைய கம்பெனி பர்பஸ் ரூல்ஸ். ப்ளஸ் எவ்ரிடே எத்தனை நட்ஸு கீழே ட்ராப் ஆகுது எல்லாமே டெய்லி செக் பண்ணுது.
டெய்லி செக் எல்லாம் பண்ணி செக்ஷன் வைஸாக இருக்காங்க. செக்ஷன் வைஸ் இரிகேஷனுக்கு ஒரு ஆள், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. இது பாலினேஷன் பண்ணுற ஒரு ஆள், டெக்னிக்கல் மேலே ஏறி ஃப்ளவர் கட் பண்ணுற ஒரு ஆள், எல்லாத்துக்கும் வேறு வேறு எல்லாருக்கும் ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஆள். பாலையை மெச்சூரேஷன் ஸ்டேஜ் பார்த்து இந்த பாலை டெக்னிக்கல் மேலே ஏறி ஓப்பன் பண்ணி இந்த மேல் ஃப்ளவரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி அந்த பூவை எடுத்து எரிச்சிருவோம். எரிச்சதுக்கப்புறம் இது ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு இது மெச்சூரேஷன் ஸ்டேஜ், பாலினேஷனுக்கு மெச்சூரேஷன் ஸ்டேஜ் ஆயிடும். அந்த மெச்சூரேஷன் ஸ்டேஜ் வந்தால் பிறகு ஹனி, ஆண்ட், தேனி, எறும்பெல்லாம் வந்து அந்த தேன் வடியும் போது அந்த ஸ்டிக்மா அந்த குருமை கீழே வந்து தேன் வடியும் போது இதெல்லாம் வந்து அந்த தேனை சாப்பிட வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்தா இது பாலினேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த எங்களுக்கு கொடுக்குற வேற ஒரு ஆண் மலரை நாங்கள் ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அந்த ஆண் மலரை பொடி பண்ணி எங்களுக்கு லேபில் வச்சு பொடி பண்ணி தருவாங்க. அந்த தூள் மகரந்த தூளை எடுத்து இந்த குறும்பைக்குள்ளே நாங்கள் ஒட்ட வைப்போம். எவ்ரி மார்னிங் ஒட்ட வச்சு ஒரு வாரம் 10 நாளில் இந்த மாதிரி கருப்பு கலரில் ஒரு புள்ளி டாட் வரும். அந்த டாட் வந்தோடனே அது வந்து இது பாலினேஷன், இந்த இனப்பெருக்க திறன் இதுக்கு இந்த இதில் முடிஞ்சிச்சு, இனப்பெருக்கம் முடிஞ்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழித்து அந்த காய் வந்து பெருசாகி அது 1 வருஷம் கழிச்சு மரத்துலேயே இருக்கும். பழுத்தா நல்லா மெச்சூரேஷன் ஆனால் பிறகு நல்லா முத்துன ஸ்டேஜில் எடுத்து மெச்சூரேஷன் ஸ்டேஜில் எடுத்து பதியம் ஹைப்ரிட் கண்டு பதியம் போட்டு இது பாலினேஷன் பண்ணுற ஸ்டேஜ். இது நர்சரியில் பதியம் போடுற மெத்தடு. இது கஸ்டமர் ஃபீட்பேக்கு. 18 மந்த்ஸ்லேயே ஸ்பேத்து ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்பேத்து வந்திருக்கு. 24 மந்த்ஸ்லேயும் ஹைப்ரிட் பிளான்ட்டு ஸ்பேத்து ஓப்பன் ஆகி வந்திருக்கு. 2 வருஷத்தில் 36 மந்த்ஸில் காய் வந்திருக்கு. இதெல்லாம் ஃபீட்பேக், கஸ்டமர் ஃபீட்பேக். இந்த வெரைட்டியுடைய பேர் டிஜே சம்பூர்ணா. இது 25 வருஷத்துக்கு மேலே விஞ்ஞானபூர்வமாக அனுபவத்துடன் இது வந்து ஒரு நல்ல வீரிய ஒட்டுரகம்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய உற்பத்தி திறன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சிறந்த வீரிய ஒட்டுரகம். வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா 2.5 வருஷத்தில் பாலை போட்டுரும். 3 வருஷம் 3.25 வருஷத்தில் நல்ல காயை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய இளநீ வந்து 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி இருக்கும், வாட்ரு, டெண்டர் வாட்டர், கோகோனட் வாட்ரு. அப்புறம் காயாக எடுத்திங்கன்னா காய் வந்து 400 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் 250 நட்ஸ்லேருந்து 400 வரைக்கும் கிராஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கொப்பரையை எடுத்திங்கன்னா ஒரு கொப்பரையில் 200 கிராம் கொப்பரை, ஒரு தேங்காயில் 200 கிராம் கொப்பரை அந்த அளவு இருக்கும். இதை வந்து எப்படி சொல்கிறதுனா நல்லா சிறந்த வீரிய ஒட்டுரகம், தென்னை விவசாயிகளுக்கு மிக சிறந்த ஒட்டுரகம். இளநீரை அறுவடை பண்ணிங்கன்னா 400க்கு மேலே இளநீரை அறுவடை பண்ணலாம். இதே இந்த வெரைட்டியோட இது நம்ம நாட்டு மரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த நாட்டு மரத்தில் உள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 பாலை மாதத்துக்கு 1 பிரகாரம் 12 பாலை வரும். ஒரு வருஷத்துக்கு 12 பாலை, சில நேரங்கள் ரெஸ்ட் எடுத்துரும். ஆனால் இந்த ரகம் வந்து 18லேருந்து 24 ஸ்பேத் பாலை வரைக்கும், ஃப்ளவர் வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு சிறந்த வீரிய ஒட்டுரகம். அந்த மாதிரி இளநீரும் சரி காயும் சரி அதிகமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு தென்னை விவசாயத்தில் ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீரிய ஒட்டுரகம் ഹൈബ്രിഡ് സീഡ് ആണ്. ഏതെല്ലാം ബ്രീഡിൽ നിന്നാണ് ഇത് ഹൈബ്രിഡായിട്ട് നമ്മൾ ഉണ്ടാക്കിയിട്ടുള്ളത്? மதர் ட்ரீ. இது எப்படின்னு கேட்டால் மலேசியன் எல்லோ டார்ஃப். இது வந்து எப்படி சொல்கிறேன்னா இதனுடைய ஆண் மலரை நீக்கிட்டு வெளியில் ரிசர்ச் பண்ணி வெளிநாடு அந்தமான் இந்த மாதிரி இடங்களில் போய் ரிசர்ச் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அங்கே உள்ள ஆண் மலர், தரமான ஆண் மலரை வந்து காய்ப்பு திறன், மற்ற மரத்துடைய கெப்பாசிட்டி, பூ பூக்கும் திறன், காய்ப்பு திறன், மற்ற அந்த மரத்துடைய வருஷங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அதிலிருந்து என்ன செய்வாங்க தரமான ஆண் பூவை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா மகரந்தத்தூளை பொடி பண்ணி பவுடர் ஆக்கி எங்களுக்கு லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணி அதை பொடி பண்ணி நாங்கள் தருவாங்க. அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா இதில் கிராசிங் பண்ணி இந்த ஆண்மலரை நீக்கிட்டு, இந்த மதர் பிளான்களில் ஆண்மலரை நீக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்மலர் பூ மகரந்தத்தூளை நாங்கள் ஒட்ட வச்சு புதிய ரகத்தை உருவாக்கும். ரிங் பேசன், இதுக்கு பேர் வட்டப்பாத்தி தமிழில். நாங்கள் தண்ணி கொடுக்கும்போது அங்கே தண்டை ஒட்டி மரத்தை ஒட்டி கொடுக்க மாட்டோம். எல்லாமே அங்கே இருக்கிற வேர் எல்லாம் சுவாச வேர், அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, சுவாசிக்கிற மட்டும்தான் அதனுடைய வேலை. அந்த ரூட்டு வந்து வேரையும் தண்ணியையும் ஃபுட்டு கொடுக்குற உரத்தையும் தண்ணியும் எடுத்துக்கிற வேர் இங்கே இருக்குது. மரம் பெருசாக அதனுடைய தன்மை பெருசாகிக்கிட்டு இருக்கும். அந்த லெவலில் இந்த வட்டப்பாத்தி அந்த லெவலில் நாங்கள்
இந்த மரத்தினுடைய இதை பார்த்து நாங்கள் வட்டைப்பாத்தி எடுப்போம். அந்த வட்டைப்பாத்திக்கு நாங்கள் தண்ணி கொடுப்போம். வருஷம் ஆக ஆக நாங்கள் என்ன செய்யணும், வட்டைப்பாத்தியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவோம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் தண்ணி கொடுக்கணும். இங்கே தான் இந்த வேர் இருக்குது, ஃபுட்டையும் வாட்டரையும் ரிசீவ் பண்ணுற வேர் இங்கே தான் இருக்குது. இப்படி தான் இதில் தான் நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி தான் தண்ணி கொடுக்கணும். எந்த மரத்துக்கு எந்த அஃபெக்ட் வராது. சின்ன செடியாக இருக்கும்போது தண்டல்கள் நோய் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தண்டை ஒட்டி நம்ம கொடுக்கவே கூடாது. ஒரு ½ ஃபீட், அரை அடி, ஒரு அடி தூரத்தில் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி வட்டைப்பாத்தி மாதிரி கட்டி ரிங் பேஷன்ஸ் மேக்கப் பண்ணி அதில் தான் தண்ணி கொடுக்கணும். இப்படி தான் தண்ணி இரிகேஷன் பண்ணணும். ഇത് 2.5 വർഷമായ ഒരു തൈയിൻ്റെ ഫോട്ടോ ആണ്. 2.5 വർഷത്തിനകത്ത് ചട്ടിട്ടുള്ളത്. 3 വർഷം കൊണ്ട് കായ്ക്കുന്നതാണ് ഇവർ അവകാശപ്പെടുന്നത്. അപ്പോൾ ആർക്കെങ്കിലും നമ്പർ വേണമെങ്കിൽ DJ ഫാംസിൻ്റെ നമ്പർ ഇതായിരുന്നു.